ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கல்பனா. இப்போ நான் கதம்ப சாம்பார் பருப்பு போட்டு கதம்ப சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து எடுத்து கல்யாண வீட்டு மிளகாய்த்தூள், அதான் கல்யாண சாம்பார் மிளகாய்த்தூள் தான் போட போகிறேன். நான் இப்போ இந்த சாம்பாருக்கு நான் 2 காய் தான் போட்டிருக்கேன், கேரட்டு, பீன்ஸு. நீங்கள் விருப்பப்பட்ட கூட சௌச்சோ போட்டுக்கலாம், முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் பீன்ஸ், கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். பருப்பு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாமே கால் ஸ்பூன் போட்டாலே போதும். அரை ஸ்பூன் போட்டால் போதும். காஞ்ச மிளகா, குண்டு மிளகா ஒரு 4-5 மிளகா போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பருப்பு சாம்பார்ன்றதால். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கணும். நம்ம இந்த பருப்பு சாம்பாருக்கு எல்லாமே கொஞ்சம் வதக்கிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கல்பனாஸ் ஃபுட்ஸ்லேருந்து கல்யாண சாம்பார் மிளகாய் தூள் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டுக்கணும். அதில் எல்லா காயும் கதம்ப சாம்பார்ன்றதால இன்னும் 4-5 காய் கூட போடலாம். நான் இந்த 2 காய் தான் போட்டேன். நல்ல ஒரு வதக்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு நம்ம இப்போ அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் போட போகிறேன். ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்குண்டான காரம் எல்லாமே அது மசாலாலாம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக சும்மா லைட்டாக அப்படி ஒரு வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இந்த காய் நல்லா வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடிடலாம். நம்ம நல்லா வேகட்டும். நான் இதுக்கு கல்யாண சாம்பார் மிளகாய் தூள் தான் போட்டேன். ஃபோன் நம்பர் இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியுது பாரு, அந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அப்பப்போ ரெடி பண்ணி அனுப்புறது தான் மிளகாத்தூள்லாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நான் துவரம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பை இந்த காயில் போட்டுடணும். அந்த பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அந்த பருப்பு இதில் கலந்துட்டு புளி ஒரு லெமன் சைஸுக்கு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோம்னா கல்யாண சாம்பார் மிளகாத்தூள் போட்டு செய்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் எப்பயுமே உப்பு ஃபைனலாக கடைசியில் தான் போடுவேன். அந்த குழம்போட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவு கொதித்தாலே போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மசாலா உங்கள் வீட்டுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.